வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் தொடர்ந்து இந்த 4ஆம் பாவக பலன்கள் என்ற இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பராசரர் 4ஆம் பாவக ஆதிபத்தியங்களாக அம்மா, ஒருவருடைய சுகம், புதையல், உறவினர்கள் போன்றவற்றை எல்லாம் சொல்லியிருந்தாலும் முக்கியமாக பராசரர் க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்ற நிலம் என்பது இந்த 4ஆம் பாவத்திற்கான ஒரு இன்றியமையாத ஆதிபத்தியம் என்பதாக பராசரர் சொல்லியிருந்தார். 4ஆம் பாவகத்தை நாம் விவசாயம் அல்லது நிலம் தொடர்பான செய்திகள் என்பதற்கு ஏன் அதை காரகத்துவம் ஆதிபத்தியமாக கொள்கிறோம் என்று சிந்திக்கும் பொழுது 10ஆம் பாவகம் என்பது வியோம பாவகம் என்பதாக மேல் நோக்கிய முயற்சிகளை, மனிதனின் மேல் நோக்கிய முயற்சிகளை பற்றி பேசுகிறது. இதை பராசரர் மகத் என்பதாகவும் சொல்கிறார், அல்லது மகத் பலம் என்பதாக சொல்கிறார். எனவே எதையெல்லாம் நாம் நம்முடைய மேல் நோக்கிய முயற்சியாக எடுத்து சொல்கிறோமோ அதையெல்லாம் 10ஆம் பாவகம் என்பது வெளிப்படுத்துகிறது. இதையே நாம் உச்சி என்பதாகவும் சொல்கிறோம், அல்லது பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் மற்றும் பல மூல நூல்களில் இதை ஸ்வர்க்கம் என்ற பொருளில் இது ஒரு மேல் நோக்கிய முயற்சி என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லது சிந்தனையால் எழுகின்ற முயற்சி என்பதாகவும் இதை நாம் பொருள் கொள்ள முடியும். அதே 10ஆம் பாவத்திற்கு நேர் எதிர் பாவகமான 4ஆம் பாவகம் பாதாளம் என்ற விதமாக கீழ் நோக்கிய முயற்சிகளை எடுத்துரைக்கிறது. இது உடலால் செய்யப்படுகின்ற முயற்சி என்பதாகவும் இதை பொருள் கொள்ளலாம். எனவே இது பாதாளம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய கால் தரையை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிலம் என்பது வருகிறது. எனவே நாம் மேல் நோக்கி பார்க்காமல், ஆகாயத்தை பார்க்காமல் கீழ் நோக்கி பார்க்கும் பொழுது நிலம் என்பதை நோக்கி நம்முடைய முயற்சி என்பது திரும்புகிறது. எனவே அந்த முயற்சி என்பதை நோக்கி நாம் செல்லும் பொழுது அதில் விவசாயம், கால்நடைகள், நிலபலங்கள், அறுவடை போன்ற பல்வேறு விதமான ஆதிபத்தியங்கள் இந்த 4ஆம் பாவகத்தை நோக்கி வருவதை நாம் பார்க்க முடியும். எனவேதான் இந்த 4ஆம் பாவகம் என்பது உணவு உற்பத்தி போன்ற பல்வேறு விதமான செய்திகளுக்கு, அல்லது ஒருவர் தன்னுடைய இது போன்ற நிலத்தை நோக்கிய முயற்சிகளில் எந்த விதமான முன்னேற்றத்தை அடைவார் என்பதையும் இந்த 4ஆம் பாவகம் என்பதன் மூலம் நாம் நிச்சயமாக சிந்தித்து அறிய வேண்டும். எனவே இந்த 4ஆம் பாவகம் என்பது ஒரு முதல் கேந்திர பாவகமாகவும் வருகிறது. எனவே லக்னம் என்பது முதல் கேந்திரம் என்று எடுத்துக்கொண்டாலும் லக்னம் என்பது ஜாதகரை பற்றி சொல்கிறது என்பதால் இந்த 4ஆம் பாவகம் என்பது ஜாதகர் அல்லாத அவரை சுற்றி இருக்கின்ற மற்ற செய்திகளை பற்றி ஆராயும் பொழுது 4 என்பது ஒரு முதல் கேந்திர பாவகமாகவும் வருகிறது என்பதை நாம் இங்கு கருத வேண்டும். வாருங்கள், இந்த குறுகிய முன்னுரையுடன் வாருங்கள் இந்த இறுதி பதிவில் பராசரர் இந்த 4ஆம் பாவகத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை தேடி பார்ப்போம். இந்த பதிவின் முதல் ஸ்லோகமாக நாம் ஸ்லோகம் 73-இன் 2வது வரியையும் 74ஆம் ஸ்லோகம் முழுமையையும் இங்கு பார்ப்போம். இது திரு தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரி லால் அவர்களுடைய நூலில் இந்த 73 மற்றும் 74ஆம் ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதே ஸ்லோகம் திரு கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய இந்தி நூலிலும் 61 மற்றும் 62 என்பதாக இருக்கிறது. 61ஆம் ஸ்லோகத்தின் முதல் 2ஆம் வரியும் 62ஆம் ஸ்லோகத்தின் முழுமையாகவும் இதை இங்கு தந்திருக்கிறேன். ஏற்கனவே நாம் இந்த 73 அல்லது 61ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரி என்பதை சென்ற பதிவில் நாம் பார்த்திருந்தோம். இந்த ஸ்லோகங்களுக்குள் செல்வதற்கு முன்பாக நாம் ஏற்கனவே பேசியது போல இந்த 4ஆம் பாவகத்திற்கு பல்வேறு ஆதிபத்தியங்கள் இருக்கின்றன என்று சொல்வது போலவே இந்த 4ஆம் பாவகத்திற்கு பல்வேறு காரகர்களும் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதும் நமக்கு இன்றியமையாததாகும். பொதுவாக நாம் 4ஆம் பாவகம் என்றால் சந்திரன் என்று மட்டுமே நாம் காரகத்துவத்தை எடுத்துக்கொள்கிறோம்.
ஆனால் பராசரர் 4ஆம் பாவகத்திற்கு பல்வேறு காரகர்களை சொல்கிறார். அதே போல 10ஆம் பாவகத்திற்கும் பல்வேறு காரகர்கள் இருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டில் பொதுவாக நாம் 4ஆம் பாவகத்திற்கு சந்திரன் என்பதை மட்டுமே காரகத்துவம் என்பதாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் சந்திரன் மட்டும் 4ஆம் பாவத்திற்கான காரகத்துவத்தை சொல்லவில்லை என்று அறிந்து கொள்வதும் மிகவும் இன்றியமையாதது. இதை பற்றியே இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. வாருங்கள் நாம் ஸ்லோகத்திற்குள் செல்வோம். க்ஷேத்ரஸ்ய சிந்தா சதனாதிபேன ஜீவேன சிந்தா து சுகஸ்ய கார்யா திவ்யாங்கன வாகன வஸ்து பூஷா சிந்தா து கார்யா பிருகுணா புதேந்திரைஹி தமக சனிப்யாம் அபிச்சிந்தியம் ஆயுர்கேன தாதக சசிநாத்ர மாதா என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. க்ஷேத்ரஸ்ய சிந்தா, க்ஷேத்ர என்று சொல்லும் பொழுது அது நிலம் என்ற பொருளில் வருகிறது. இதை நீங்கள் விரித்து நிலம், விவசாயம் அல்லது வீடு என்பதாக கூட நாம் பொருள் கொள்ள முடியும். எதெல்லாம் இடம் என்று சொல்லப்படுகின்ற பொருளில் வருகிறதோ, இது என்னுடைய இடம், என்னுடைய வீடு என்று அசையா சொத்துக்கள் என்பதாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அதை பற்றிய ஆய்வுகளை சிந்தா என்று சொல்வதால் இது பற்றிய தேடல்களை, இது பற்றிய பலன்களை நாம் ஆராயும் பொழுது அது சதன அதிபேன என்பதாக வருகிறது. சதன என்ற சொல்லுக்கு வீடு என்பதான அல்லது நிலம் என்ற பொருளில் அந்த சதன அதிபேன என்று சொல்லும் பொழுது அது 4ஆம் பாவகாதிபதியை கொண்டு என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். எனவே எப்பொழுதெல்லாம் ஒருவருடைய வீடு பற்றிய பலன்களை ஆராய வேண்டும் அல்லது நிலம் பற்றிய பலன்களை ஆராய வேண்டும் என்றால் காரகர்களை தேட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. நேரடியாக நாம் சென்று அந்த 4ஆம் அதிபதியை பார்க்க வேண்டும். 4ஆம் பாவகம், 4ஆம் அதிபதி, இதை மட்டும் பார்த்தால் போதும் என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் என்பதாக புரிந்து கொள்ளலாம். முதலில் இந்த ஸ்லோகத்தின் வருகின்ற பொருள், சொற்களின் பொருளை பார்ப்போம். இதன் பிறகு அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். ஆனால் நிலத்தை பற்றி அறிய வேண்டும் என்றால் 4ஆம் பாவகாதிபதியை கொண்டு ஆராய வேண்டும் என்பதாக பராசரர் இதில் சொல்கிறார். ஜீவேன து, ஜீவ என்றது குருவை சொல்கிறது. குருவோ என்பதாக அந்த ஜீவேன து என்பதை புரிந்து கொள்ளலாம். எனவே குருவை கொண்டு சிந்தா சுகஸ்ய கார்யா, நாம் ஒருவருடைய இன்பங்கள் அல்லது இன்பம் இருக்குமா இருக்காதா, அல்லது அதனுடைய வாழ்வின் சுகம் என்ற தன்மை, வாழ்வு என்பது கடினமான ஒன்றாக இருக்குமா அல்லது சுகபோக வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற விதமாக அவருடைய வாழ்க்கை இருக்குமா, அவருடைய பொதுவான இன்பம், மன அமைதி போன்ற தன்மைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை அறிய குருவை கொண்டு ஆராயவும் இன்பங்கள் சுகங்கள் பற்றி. திவ்யாங்கனா என்ற சொல்லுக்கு, திவ்ய என்ற சொல்லுக்கு மிகவும் உயர்ந்த, உயர்வான, அழகான என்பதாக பொருள் கொள்ளலாம். அங்கனா என்ற சொல்லுக்கு அங்கத்தை உடையவர், எனவே மிக சிறந்த அழகு, உடல் அழகு வாய்ந்த என்பதான பொருள் வரும். எனவே இதை தேவதை என்பதாகவும் பொருள் கொள்ள முடியும். இந்த திவ்ய அங்கனா என்ற சொல்லுக்கு தேவதை என்பதாகவும் பொருள் கொள்ளலாம். எனவே இது ஒரு மிக அழகிய பெண் என்பதான பொருள் வரும். எனவே இது போன்ற ஒரு அழகான பெண்ணின் உறவு அல்லது தொடர்பு அல்லது வாழ்க்கை துணை போன்றவற்றை எல்லாம் வாகன வஸ்து, வாகன என்ற சொல் நேரடியாக தமிழில் வாகனங்கள் என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். வஸ்து என்பதற்கு பொருள் என்பது பொருள். எனவே விலை உயர்ந்த பொருட்கள் எதையெல்லாம் நாம் மதிப்புள்ளதாக கருதுகிறோமோ அது போன்ற பொருட்கள். பூஷா என்ற சொல்லுக்கு அணிகலன்கள் என்பது ஒரு பொருள். எனவே தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற மணிகளால் ஆன அணிகலன்கள், அல்லது இந்த பூஷா என்பதற்கு அழகு சாதனம் என்பதாகவும் இதை பொருள் கொள்ளலாம். இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி நம்முடைய உடல் அழகை அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ அதையெல்லாம் என்பதாகவும் இந்த பூஷ என்ற சொல்லில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இது போன்றவற்றின் பலன்கள் காரியா பிருகுனா, பிருகு என்பது சுக்கிரனை குறிக்கிறது, காரியா என்றால் செய்ய வேண்டும். எனவே இதையெல்லாம் சுக்கிரனை கொண்டு செய்ய வேண்டும். புத இந்திரைஹி,
புத என்பது அறிவார்ந்த என்று பொருள் வரும். அறிவில் இந்திர என்பது அந்த அறிவில் சிறந்த ஞானிகள், எனவே அறிவில் இந்திரனை போன்றவர்கள் என்றதாக பொருள் கொண்டு இது அறிவில் சிறந்த ஞானிகள் என்பதான பொருள் வரும். தமக சனிபியாம், தமக என்பது இந்த தமோ கிரகம் என்று பொதுவாக இது ராகுவை குறிக்கிறது என்பதாக பொருள் கொள்ளலாம். ராகு கேது இருவருமே தமோ கிரகங்கள். சனியும் பல இடங்களில் தமோ கிரகம் என்பதாகவே சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இடத்தில் சனி பியாம் என்பது சனி என்பது தனியாக வந்து விடுகிறது. எனவே இந்த தமக என்ற இந்த சொல் தமோ கிரகம் என்ற பொருளில் இது ராகுவை சொல்கிறது. எனவே ராகு மற்றும் சனி அபிச்சிந்தியம் சிந்திக்க வேண்டும், ஆராய்ந்தறியவும். ஆயுர் ஆயுளை பற்றி. எனவே சனி மற்றும் ராகு 4ஆம் பாவகத்தை பொறுத்தவரையில் ஆயுளையும் சொல்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்தில் பராசரர் சொல்கிறார். அர்க்கேன தாதக, அர்க்க என்பது சூரியனை சொல்கிறது. எனவே சூரியனை கொண்டு அப்பா, சஷின அத்ர மாதா, சஷின சஷி என்பது சந்திரனை சொல்கிறது. அத்ர என்பது இந்த இடத்தில் என்பதான பொருள் வரும். மாதா என்றால் 4ஆம் பாவகத்தை பொறுத்தவரையில் இந்த இடத்தில் என்று சொல்லும் பொழுது அது 4ஆம் பாவத்தை சொல்கிறது. அம்மா, இதுவே இந்த ஸ்லோகத்தில் வருகின்ற சொற்களின் பொருள். நிலபலன்கள் வீடு பற்றிய பலன்களை அறிய நீங்கள் 4ஆம் பாவகாதிபதியை கொண்டு ஆராய வேண்டும். குருவை கொண்டு ஜாதகரின் வாழ்வில் உள்ள சுகங்களை பற்றி அல்லது அவருடைய இன்பங்களை பற்றி ஆராய வேண்டும். பொதுவான மனநிலை, மன அமைதி போன்றவற்றை எல்லாம் நீங்கள் குருவை கொண்டு ஆராய வேண்டும். உயர்ந்த அழகான பெண்ணின் உறவு, இந்த இடத்தில் உயர்ந்த என்பது செல்வ வளத்தால் உயர்ந்திருக்கலாம், குண நலன்களால் உயர்ந்திருக்கலாம், அல்லது அழகால் உயர்ந்த தன்மையில் இருக்கலாம். எனவே உயர்ந்த அல்லது அழகான பெண்ணின் உறவு, வாகனங்கள், விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை, அணிகலன்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் போன்றவற்றின் மூலம் ஏற்படுகின்ற பலன்களை சுக்கிரனை கொண்டு ஆராய வேண்டும் என்று ஞானிகள் சொல்கிறார்கள். ராகு மற்றும் சனியை கொண்டு ஒருவருடைய ஆயுளை பற்றி ஆராய்ந்து அறியவும், சூரியனை கொண்டு அப்பா பற்றிய செய்திகளையும், சந்திரனை கொண்டு அம்மா பற்றிய தன்மைகளையும் இந்த பலன்களை ஆராய்ந்து கொள்ளவும் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. இதில் இந்த 4ஆம் பாவகத்தை பொறுத்தவரையில் பொதுவாக நாம் நிலத்தை பற்றி அறிந்து கொள்ள செவ்வாய் என்பதை கருதுகிறோம். பராசரர் செவ்வாயை பற்றி பேசவில்லை, அதே போல கேதுவை பற்றியும் பேசவில்லை. இந்த செவ்வாய் மற்றும் கேது என்ற 2 கிரகங்கள், அதே போல இந்த 2 கிரகங்களை தவிர மற்ற அனைத்து கிரகங்களையும் பராசரர் இந்த 4ஆம் பாவகத்திற்கான காரகத்துவங்களுக்கு பேசுகிறார். இந்த ஸ்லோகம் என்பது இன்னும் முடியவில்லை. இதில் அடுத்த பக்கத்தில் புதனும் வருகிறது. எனவே இந்த செவ்வாய் மற்றும் கேது என்ற 2 கிரகங்களை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் இந்த 4ஆம் பாவக காரகத்துவங்கள் என்பதில் பராசரர் கொண்டு வந்து விடுகிறார். எனவே இந்த புரிதல் என்பது மிகவும் இன்றியமையாதது என்று நான் கருதுகிறேன். எனவே பொதுவாக நாம் 4ஆம் பாவகத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது சந்திரன் என்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் பராசரர் ஒவ்வொரு தன்மைக்கும் எந்த கிரகத்தை எடுத்து ஆராய வேண்டும் இந்த 4ஆம் பாவக தன்மைகளுக்கு என்பதை பராசரர் மிகவும் தெளிவாக இந்த ஸ்லோகத்தில் எடுத்துரைத்திருக்கிறார். இதையும் நாம் கருத்தில் கொள்வது மிகவும் இன்றியமையாதது. வாருங்கள் அடுத்த பக்கத்தில் இந்த ஸ்லோகத்தை அல்லது இந்த காரகத்துவங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் பராசரர் சொல்கிறார். அடுத்த பக்கத்தில் பார்ப்போம். தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 75 பார்ப்போம். இந்த ஸ்லோகம் திரு தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரி லால் அவர்களுடைய நூலில் இருக்கிறது. இந்த 63ஆம் ஸ்லோகமும் 75ஆம் ஸ்லோகத்தை போன்றதே. இந்த 63ஆம் ஸ்லோகம் திரு கணேஷ் தத் பட்டக் அவர்களுடைய நூலில் இருக்கிறது. ஆனாலும் இந்த கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலில் உள்ள ஸ்லோகம் என்பது சில சொற்களால் வேறுபட்டிருக்கிறது. எனவேதான் இந்த 2 ஸ்லோகங்களையும் இந்த இடத்தில் தந்திருக்கிறேன். எனவே 75 மற்றும் 63 இரண்டும் ஒரே ஸ்லோகமே.
ஆனால் சில சொற்கள் வேறுபட்டிருப்பதால் நான் அதை தனியாக தந்திருக்கிறேன். வாருங்கள், முதலில் ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்பதை தேடி பார்ப்போம். புதேன புத்திஹி சதனக்ஷ சம்ஸ்தாம் கதேன சப்தேஷ யுதேன ச ஸ்யாத் கேந்திர கோணேஷு கதேஷு சப்த பிரபஷ்யதா வாபி ஸ்வதுங்கேன என்பதாக இந்த 75ஆம் ஸ்லோகம் சொல்கிறது. 63ஐ பார்க்கும் பொழுது அதே ஸ்லோகம்தான். புதேன புத்திஹி சதன சம்ஸ்தாம் கதேன பாவேஷ யுதேன வா ஸ்யாத் கேந்திர திரிகோணேஷு கதேஷு தத்ர பிரபஸ்யதா வாபி ஸ்வதுங்கேன துங்ககேன என்பதாக அந்த ஸ்லோகம் சொல்கிறது. எனவே ஒரு சில வேறுபாடுகள் மட்டுமே இந்த சொற்களில் இருக்கிறது. புதேன புத்திஹி, எனவே நாம் சென்ற பக்கத்தில் பல்வேறு விதமான காரகத்துவங்களை பற்றி ஆராய்ந்திருந்தோம். தொடர்ந்து அதே காரகத்துவங்களை பராசரர் தொடர்கிறார். புதேன புத்திஹி, புதனை கொண்டு புத்தி என்று சொல்லப்படுகின்ற அறிவுத்திறன், கற்கின்ற வேகம் என்பதையெல்லாம் புதனை கொண்டு ஆராய வேண்டும். ஆனால் அது 4ஆம் பாவகத்தை வைத்து என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே நாம் ஏற்கனவே பார்த்தது போல பல்வேறு கிரகங்களுக்கு 4ஆம் பாவக காரகத்துவங்கள் என்பதை பற்றி பராசரர் பேசுகிறார். இறுதியாக புதேன புத்திஹி என்பதாகவும் சொல்லி இந்த காரகத்துவங்கள் என்பதை பற்றி பேசி முடிக்கிறார். அதனைத் தொடர்ந்து சதன அக்ஷ, ஏற்கனவே பார்த்தது போல சதன என்ற சொல் 4ஆம் பாவத்தை குறிக்கும், நிலம் என்ற பொருளில், வீடு என்ற பொருளில். எனவே சதன அக்ஷ என்றால் 4ஆம் பாவகத்தில் சம்ஸ்தாம் கதேன. எனவே இது எல்லாம் எது என்றால் இதுவரை சொன்ன அந்த காரகத்துவ கிரகங்கள் எல்லாம் சம்ஸ்தாம் கதேன. சம்ஸ்த என்றால் நிலை பெற்று என்ற பொருள் வரும். கதேன என்றால் சென்று இருந்தால். எனவே அங்கு, அதாவது 4ஆம் பாவகத்தில் நிலை பெற்று இருந்தால் என்பதாக சொல்கிறார். எனவே இந்த கிரகங்கள், மேலே சொன்ன இந்த அனைத்து கிரகங்களும் 4ஆம் பாவகத்தில் சென்று நிலை பெற்று இருந்தால், முதலில் சொற்களின் பொருளை பார்ப்போம். நான் சில நேரம் இந்த சொற்களின் பொருளை பேசும் பொழுதே விளக்கத்திற்குள் சென்று விடுகிறேன். எனவே முதலில் சொற்களின் பொருளை பார்ப்போம், அதன் பிறகு விளக்கத்தை பார்ப்போம். சப்த ஈஷ, 7ஆம் பாவகாதிபதி. யுதேன ச ஸ்யாத், யுத என்ற சொல்லுக்கு சேர்ந்திருத்தல் என்ற பொருள் வரும். எனவே 7ஆம் பாவகாதிபதியும் சேர்ந்து இருந்தால் ஸ்யாத் என்ற சொல்லுக்கு நிச்சயமாக என்று பல இடங்களில் பொருள் வரும். ஒரு சில இடங்களில் ஒருவேளை என்ற பொருளும் வரும். பெர்ஹாப்ஸ் என்ற பொருளிலும் சியாத் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்தில் நிச்சயமாக என்பது பொருளாகும். கேந்திர கோணேஷு கதேஷு, கேந்திர திரிகோணங்களில் சென்று இருந்தால். சப்த பிரபஸ்யதா என்பதாக திரு தாராச்சந்திரா மற்றும் கிரிதாரிலால் அவருடைய நூலில் இருக்கிறது. அதிலிருந்து 7இல் இருந்து சமசப்தமமாக பார்த்தால் சப்த பிரபஸ்யதா. பிரபஸ்யத என்ற சொல்லுக்கு பார்த்தல் என்ற பொருள் வரும். சப்த பிரபஸ்யத என்றால் 7ஆம் பார்வையாக பார்த்தால் என்பதாக நாம் இதை பொருள் கொள்ளலாம். வா அபி இல்லையெனில் ஸ்வதுங்க கேன, துங்க என்பது உச்சம் என்ற பொருள் வரும். எனவே தன் சொந்த உச்சராசியில் இருந்தால், இந்த காரக கிரகங்கள் உச்சராசியில் இருந்தால் என்பதாக திரு தாராச்சந்திரா கிரிதாரிலால் அவருடைய நூல் சொல்கிறது. இதில் இந்த முக்கியமான வேறுபாடு என்று பார்த்தால் பாவேஷ யுதேன வா ஸ்யாத் என்பதாக கணேஷ் தத் பாட்டக் சொல்கிறார். எனவே சப்த பிரபஸ்யதா என்பதற்கு பதிலாக பாவேஷ யுதேன என்பதாக, மன்னிக்கவும், சப்த யுதேன என்பதாக திரு தாராச்சந்திரா கிரிதாரிலால் சொல்கிறார். கணேஷ் தத் பாட்டக் அதை பாவேஷ யுதேன என்பதாக சொல்கிறார். எனவே பாவேஷ யுதேன என்பதை 4ஆம் பாவகாதிபதியுடன் சேர்ந்திருந்தால் என்பதாக பொருள் கொள்ளலாம். தத்ர என்ற சொல்லுக்கு இந்த இடத்தில், அதாவது 4ஆம் பாவகத்தை பார்த்தால். எனவே திரு தாராச்சந்திரா கிரிதாரிலால் 7ஆம் பார்வையாக பார்த்தால் சப்த என்பதாக அந்த சொல்லை சொல்கிறார், பார்த்தல் என்பதை. இவர் தத்ர பிரபசேதா, அந்த இடத்தை பார்த்தால், 4ஆம் பாவகத்தை பார்த்தால் என்பதாக
திரு கணேஷ் தத் பாட்டக் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே இந்த சப்த அல்லது தத்ர என்ற இந்த சொல்லை பார்த்தாலும் இதில் வேறுபாடு என்பது அந்த சொற்களின் அமைப்பில் வேறுபாடு என்று பார்த்தால் மிக பெரிய வேறுபாடு என்பது இருக்காது. நீங்கள் இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தின் 2ஆம் வரியின் 3வது சொல்லையும் 4வது வரியின் 3வது சொல்லையும் பார்த்தால் அந்த எழுத்துக்களில் பெரிய வேறுபாடு இருக்காது என்பதை பார்க்கலாம். அதை நீங்கள் கையால் எழுதும் பொழுது, நாம் இந்த அச்சில் எடுத்துக்கும் பொழுது சற்றே வேறுபட்டிருப்பது போல தோன்றும். ஆனால் கையால் எழுதும் பொழுது இந்த சப்த என்பது கூட சில நேரங்களில் தத்ர என்பதாக புரிந்து கொள்ளப்படலாம், அல்லது தத்ர என்பதை சப்த என்பதாக இந்த ஓலைச்சுவடியில் இருக்கின்ற மாறுபாட்டால் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் சப்தேஷ யுத்தேன என்பதும் பாவேஷ யுத்தேன என்பதும் இது போன்ற சொற்களின் அல்லது அந்த ஓலைச்சுவடியில் இருக்கின்ற வேறுபாடு என்பதாக பொருள் கொள்ள முடியாது. இது பல ஜோதிடர்கள் மூலம் இந்த கருத்துக்கள் என்பது பகிரப்பட்டு வரும் பொழுது நிகழ்ந்த மாற்றம் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்பதை நாம் தேடி பார்க்கும் பொழுது புதனை கொண்டு நீங்கள் அறிவை ஆராய வேண்டும். இந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவகத்தில் இருந்தாலோ, எனவே மேலே சொன்ன கிரகங்கள் அனைத்தும் 4ஆம் பாவகத்தில் இருந்தாலோ, 7ஆம் பாவகாதிபதியுடன் சேர்ந்தாலோ, இது ஏன் 7ஆம் பாவகாதிபதி என்று சிந்திக்கும் பொழுது 4க்கு 4 என்று பாவக அடிப்படையில் 7ஆம் பாவகம் வரும். எனவே 7ஆம் பாவகாதிபதியும் 7ஆம் பாவகமும் 4ஆம் பாவக பலன்களையும் எடுத்துரைக்கும் என்பதையும் நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் பராசரர் இந்த அத்தியாயத்தில் பல இடங்களில் 7ஆம் பாவகாதிபதியை கொண்டு வருவதை பார்க்க முடியும். அதே போல 10ஆம் பாவகம் என்பது 4க்கு 7ஆம் பாவகம் என்பதால் 10ஆம் பாவகத்தையும் கருத்தில் கொள்கிறார். எனவே பாவக அடிப்படையில் 7ஆம் பாவகமும் 7ஆம் பாவகம் ஒரு திறப்பு என்ற பொருளில் 4க்கு 7ஆம் பாவகம் என்பதால் 10ஆம் பாவகத்தையும் பராசரர் இந்த பலன் கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. எனவே நீங்கள் 7ஆம் பாவகாதிபதியுடன் இந்த கிரகங்கள் இணைந்தாலோ அல்லது 4ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்தாலோ, எனவே திரு கணேஷ் தத் பாட்டக் பாவேஷ யுத்தேன என்று சொல்கிறார். எனவே அது 4ஆம் பாவகத்தை பேசுகிறது. திரு தாராச்சந்திர மற்றும் கிரிதாரிலால் சப்தேஷ யுத்தேன என்பதை சொல்கிறார், அல்லது 7ஆம் பாவகத்தை சொல்கிறது. எனவே 7ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்தாலோ அல்லது 4ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்தாலோ, கேந்திர திரிகோணங்களில் சென்று இருந்தாலோ, எனவே இந்த மேலே சொன்ன காரக கிரகங்கள் கேந்திர அல்லது திரிகோணத்தில் இருந்தாலோ தன் 7ஆம் பார்வையாக சமசப்தமமாக என்பதாக தாராச்சந்திரா கிரிதாரிலால் சொல்கிறார்கள். திரு கணேஷ் தத் பாட்டக் பார்த்தால் என்பதாக மட்டும் சொல்கிறார், 7ஆம் பார்வை என்பதை சொல்லவில்லை. எனவே நீங்கள் மற்ற பார்வைகளையும் நீங்கள் கருத்தில் கொள்ளலாம், ராசி பார்வையையும் கருத்தில் கொள்ளலாம். எனவே இந்த பாவத்தை பார்த்தாலோ, இந்த இடத்தில் நான் இந்த பிராக்கெட்டில் 7ஆம் பாவகத்தை என்றும் சேர்த்திருக்கிறேன். எனவே இந்த தத்ர பிரபஸ்யத என்ற சொல்லுக்கு இது 4ஆம் பாவகம் என்றும் பொருள் கொள்ளலாம், அல்லது பாவகமாக 7ஆம் பாவத்தையும் கருத்தில் கொள்ளலாம் என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். எனவே அதையும் பார்த்தாலோ, தன் உச்ச ராசியில் இந்த கிரகங்கள் இருந்தாலோ நல்ல பலன்கள் அந்தந்த காரகங்கள் சார்ந்து இந்த 4ஆம் பாவகத்திற்கு இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்கின்றன. எனவே இப்பொழுது எந்தெந்த காரகர்கள் என்று சிந்திக்கும் பொழுது 4ஆம் பாவகாதிபதியை வைத்து நிலபலன்கள், விவசாயம், வீடு போன்ற பலன்களை ஆராய வேண்டும். மற்ற 4ஆம் பாவக காரகமாக நாம் பொதுவாக கருதுகின்ற சந்திரனை பார்க்க தேவையில்லை என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குருவை கொண்டு ஒருவருடைய சுகம் அல்லது இன்பங்களை பற்றி அல்லது வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்கள் போன்றவற்றை எல்லாம் பற்றி ஆராய வேண்டும். சுக்கிரனை கொண்டு அழகான பெண்ணின் உறவு, அதே போல வாகனங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், அணிகலன்கள், அழகு சாதன பொருட்கள் இவற்றையெல்லாம் ஆராயலாம். ராகு மற்றும் சனியை கொண்டு ஆயுளை சிந்திக்க வேண்டும். சூரியனை வைத்து அப்பாவையும், சந்திரனை வைத்து அம்மாவையும்,
புதனை வைத்து அறிவுத்திறனையும் ஆராய வேண்டும். எனவே நாம் பொதுவாக 4ஆம் பாவத்திற்கு அம்மா என்று மட்டும் சந்திரனை வைத்து ஆராய்ந்தால் போதுமானது. மற்ற 4ஆம் பாவக தன்மைகளை ஆராய இந்தந்த கிரகங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த கிரகங்கள் 4ஆம் பாவத்தில் இருந்தாலும் அது நல்ல பலன், 4ஆம் பாவத்திற்கு கேந்திர கோணங்களில் இருந்தாலும் நல்ல பலன். அதே போல 7ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்திருந்தாலோ அல்லது 4ஆம் பாவகாதிபதியுடன் இணைந்திருந்தாலும் நல்லது, அல்லது உச்சராசியில் இருந்தால் நல்ல பலன், அல்லது இந்த கிரகங்கள் 4ஆம் பாவகத்தை பார்த்தால் அல்லது சமசமத்தமாக பார்த்தால் இந்த 4ஆம் பாவக ஆதிபத்திய காரகத்துவங்கள் அந்தந்த காரகத்துவங்கள் வளரும் என்பதாக இந்த ஸ்லோகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மேலே சொன்ன ஸ்லோகங்கள் மிகவும் இன்றியமையாதவை. இது நாம் பொதுவாக கருதுகின்ற கருத்திற்கு சற்றே மாறுபட்ட விதமாக ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு குறிப்பிட்ட காரகத்துவ கிரகத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிரகம் இந்த பாவகம் மற்றும் அதிபதியுடன் எந்த விதமான தொடர்பில் இருக்கிறது என்பதை இந்த ஸ்லோகங்கள் பேசுகின்றன. எனவே இவற்றையும் நாம் கருத்தில் கொண்டால் பராசரர் சொல்ல வருகின்ற செய்திகள் நமக்கு தெளிவாக புரிய வரும். அதை வைத்து நாம் பலன் என்பதை தேடும் பொழுது எந்த விதமாக அந்த பலன்கள் சிறப்பாக செயல்படுகின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இவற்றையும் நாம் கருத்தில் கொண்டு ஜாதக பலன்களை தேடி பார்ப்போம். தொடர்ந்து நாம் ஸ்லோகம் 10 மற்றும் 11ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரியை இங்கு பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த முன் பக்கங்களில் நாம் பார்த்த அந்த ஸ்லோகங்கள் காரகர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற விளக்கத்தில் ஒரு கருத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன். இந்த அத்தியாயத்தின் இறுதி வரியையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த இறுதி வரியை நாம் பார்க்கும் பொழுது மேலும் இது பற்றி பார்ப்போம். எனவே இந்த மேலே சொன்ன விளக்கங்கள் மட்டும் போதாது, அந்த இறுதி வரியையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் சில பார்வையாளர்கள் தொடர்ந்து ஒரு விதியை பார்த்த பிறகு இந்த விதி இந்த ஜாதகத்தில் இருந்தால் இந்த பலன் இருக்குமா என்று பலரும் யூடியூபில் கேட்குவதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த விதி மட்டும் பலன் சொல்வது என்பதற்கு போதாது. எனவே பராசரர் முறையில் நாம் பலனை தேடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விதி இருந்தால் அது எல்லாம் நடந்துவிடும் என்பதாக நாம் பொருள் கொள்ள முடியாது. பராசரர் மிகவும் இந்த ஸ்லோகத்தை பார்க்காமல் இன்னொரு விளக்கத்திற்குள் செல்கிறேன். ஆனால் இந்த விளக்கத்தை இங்கு பேசுவது இன்றியமையாதது. எனவே பராசரர் ஒரு விதியை சொல்லும் பொழுது சில இடங்களில் ந சந்தேகோ ந சம்சயக என்ற விதமாக இது பற்றி எந்த சந்தேகமும் தேவையில்லை என்பதாக ஒரு சில விதிகளில் மட்டுமே சொல்கிறார். எனவே அந்த விதிகளுக்கு நாம் வேறு எதையும் பார்க்க தேவையில்லை, இது இருந்தால் இது நடக்கும் என்பதாக அந்த ஒரே ஒரு விதியை மட்டும் வைத்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது போன்ற ஒன்றை சொல்லாமல் நா சந்தேகோ நா சம்சயக நாத்திர சம்சயக என்பதான சொற்களை பயன்படுத்தாமல் வேறு எதை சொன்னாலும் இதுவும் ஒரு விதி என்பதாக மட்டுமே அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பராசரர் சொல்கின்ற வகையில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு 3-4 விதங்களில் அந்த விதியை தேட முடியும். ஒன்று, எந்த லக்னம் என்பது முக்கியமானது. எனவே லக்னம் என்பதை நாம் இந்த பிறப்பு நேரத்தை வைத்து கணக்கிடுகின்ற லக்னம் என்று மட்டுமே புரிந்து கொள்கிறோம். ஆனால் பராசரர் பல்வேறு லக்னங்களை பற்றி பேசுகிறார். பாவ லக்னம், ஹோர லக்னம், கடிக லக்னம், ஜனன லக்னம், அதே போல சந்திர லக்னம், தொடர்ந்து காரகாம்சம், அதே போல ஆருட லக்னம் என்று பல்வேறு லக்னங்களை பற்றி பேசுகிறார். எனவே குறிப்பாக நாம் ஒரு சில லக்னங்களை வைத்து அந்த விதியை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதே போல இது போன்ற நாத்திர சம்சயக என்ற சந்தேகமே இல்லை என்று சொல்லப்படாத விதிகளை பற்றி பார்க்கும் பொழுது அதை வேறு வகையிலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, பராசரர் கிரகங்கள் அவரவர் பலத்தின் அடிப்படையில் தத்தம் பலன்களை செய்கிறார்கள் என்று சொல்கிறார். எனவே ஒரு கிரகம் மிகவும் பலம் பெற்று இருந்தால் அது நல்ல பலனை தருகிறது என்பதாக
அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பல அனுசாரின என்று பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பேசி வருவதை பார்க்க முடியும். எனவே அந்த கிரகம் எந்த விதமான பலத்தை பெற்றிருக்கிறது? எனவே பலம் என்று சொல்லும் பொழுது பராசரர் 2 விதமான பலன்களை முக்கியமாக சொல்கிறார். ஒன்று ஷட் பலம், இன்னொன்று விம்சோபக பலம் என்று சொல்லப்படுகின்ற பலம். எனவே இந்த பலத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து அவஸ்தை என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இறுதியாக எந்த நேரத்தில் நடக்கும் என்பதை சிந்திக்கும் பொழுது தசா என்பதை பார்க்க வேண்டும். அந்த இடத்தில் சரியான தசை என்று தேர்ந்தெடுத்து அந்த தசையில் எந்த நேரத்தில் இந்த பலன்கள் நடக்கும் என்று பார்க்க வேண்டும். எனவே இந்த ஒரு விதியை மட்டும் வைத்துக்கொண்டு இது போன்ற பலன்கள் நடக்கும் என்ற முடிவிற்குள் வந்துவிடக்கூடாது. எனவேதான் நான் பல நேரம் இது போன்ற கிரக நிலை இருந்தால் இந்த பலன் நடக்குமா என்று பலரும் கேட்பதற்கு நான் பதில் தருவதில்லை. ஏனெனில் இப்படி பராசர முறையில் நாம் பலனை தேட முடியாது என்ற புரிதல் மிகவும் இன்றியமையாது. எனவே முதலில் இந்த விதிகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத் தொடர்ந்து இந்த விதிகளை பல்வேறு விதங்களில் பயன்படுத்தி கிரகத்தின் பலத்தையும் பார்த்து அதனைத் தொடர்ந்து அந்த கிரகம் என்ன விதமான அவஸ்தையில் இருக்கிறது என்பதையும் சிந்தித்து பிறகு அது போன்ற தசா புக்தி பலன்கள் நடக்கிறதா என்பதையும் பார்த்த பிறகே நாம் ஒரு முடிவிற்கு வர வேண்டும் என்பது மிகவும் இன்றியமையாதது. இதை சொல்வதற்காகவே இந்த நீண்ட விளக்கத்தை நாம் தர வேண்டியிருந்தது. எனவே இப்பொழுது மீண்டும் நாம் திரு கிரீஷ் சந்த் சர்மா அவர்களுடைய நூலில் செல்கிறோம். திரு தாரா சந்திரா கிரிதாரி லால் போன்றவர்களுடைய ஸ்லோகமும் அதே போல கணேஷ் தத் பாட்டக் அவர்களுடைய நூலில் உள்ள ஸ்லோகங்களும் இதே ஸ்லோகங்கள் தான். அந்த எண்ணிக்கையை இங்கு தரவில்லை. எனவே நாம் திரு கிரீஷ் சந்த் சர்மா அவர்களுடைய நூலையை தொடர்ந்து இப்பொழுது பார்க்க போகிறோம். எனவே அந்த ஸ்லோகத்தின்படி 10 மற்றும் 11ஆம் ஸ்லோகம் என்பதை இந்த இடத்தில் பார்ப்போம். லக்னஸ்தானாதிபே சௌமியே சுகேஷே நீச்சராஜ் ராஷிகே காரகே வியயபாவஸ்தே சுகேஷே லாபசங்கதே துவாதசே வத்சரே பிராப்தே வாகனஸ்ய சுகம் வதேத். லக்னஸ்தான அதிபே, இது நேரடியாக லக்னாதிபதி என்று நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். சௌமியே, ஒரு சுபராக இருந்து. எனவே இந்த இடத்தில் இது அனைத்து லக்னங்களுக்கும் இந்த ஸ்லோகம் என்பது பொருள் கொள்ள முடியாது. இது லக்னஸ்தான அதிபே என்று சொல்லப்படுகின்ற லக்னாதிபதி ஒரு சுபராக இருக்க வேண்டும். எனவே இது குருவின் லக்னங்களுக்கு இருக்கலாம், சுக்கிரனின் லக்னங்களுக்கு இருக்கலாம், அல்லது புதன் அல்லது வளர்விரை சந்திரன் என்ற லக்னங்களுக்கு மட்டுமே இந்த விதி என்பது பொருந்தி இருக்கும். அதைத் தொடர்ந்து சுக ஈஷே 4ஆம் பாவகாதிபதி நீச்ச ராசியில் இருந்து. எனவே லக்னாதிபதி சுபராக இருக்க வேண்டும், அதற்கு 4ஆம் பாவகாதிபதி நீச்ச ராசியில் இருக்க வேண்டும். காரகே என்றால் இந்த மேலே சொன்ன விளக்கங்களை வைத்து பார்க்கும் பொழுது இது சந்திரன் என்பதாக இதை எடுக்கக்கூடாது, சுக்கிரன் என்பதாகவே எடுக்க வேண்டும். எனவே வாகனங்கள் பற்றிய தன்மைக்கு பராசரர் சுக்கிரனை பயன்படுத்த சொல்கிறார். எனவே காரகே என்பதால் இதை வாகன காரகனான சுக்கிரன். வியயபாவஸ்தே 12ஆம் பாவகத்தில் இருந்து. சுக ஈஷே 4ஆம் பாவகாதிபதி. லாப சங்கத்தை 11ஆம் பாவத்தில் சேர்ந்திருந்தால். துவாதச வத்சரே 12ஆம் வயதில். துவாதச என்பது 12, வத்சர என்ற சொல்லுக்கு வயது, ஆண்டு என்ற பொருள் வரும். பிராப்தே கிடைக்கும் அல்லது அவர் பெறுவார். வாகனஸ்ய சுகம், வாகனங்களால் இன்பம். பதேத் என்பது சொல்லப்பட வேண்டும். இது இந்த காலத்தில் மோட்டார் பைக் அல்லது கார் என்பதாக புரிந்து கொள்ளலாம். அந்த காலத்தில் இது ஒரு குதிரை என்பதாக இருக்கலாம், அல்லது தேர் அல்லது மாட்டு வண்டி என்று எதனால் கூட வாகனம் என்பதாக புரிந்து கொள்ளலாம். அவருக்கு ஒரு சொந்த வாகனம், அதனால் ஏற்படுகின்ற இன்பம் என்பது கிடைக்கும் என்பதாக பராசரர் இந்த இடத்தில் சொல்ல வருகிறார். எனவே இந்த ஸ்லோகம் 2 விதமான நிபந்தனைகளை பேசுகிறது. முதல் வரி என்பது ஒரு நிபந்தனையை பேசுகிறது, 2வது வரி என்பது 2வது நிபந்தனையை பேசுகிறது. ஏதேனும் ஒரு ஜாதகத்தில் முதல் வரியை பார்க்கும் பொழுது லக்ன அதிபதி என்பது சுபராக இருக்க வேண்டும், 4ஆம் பாவகாதிபதி நீசராசியில் இருக்க வேண்டும். எனவே இப்பொழுது
நாம் ரிஷப லக்னம் என்பதை எடுத்துக்கொள்வோம். எனவே லக்னாதிபதி ஒரு இயற்கை சுபர். எனவே முதல் நிபந்தனை பொருந்துகிறது. அந்த ரிஷப லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி என்று பார்க்கும் பொழுது சூரியன். எனவே சூரியன் என்பது நீச்ச ராசியில் இருக்க வேண்டும். எனவே சூரியன் துலாத்தில் இருக்க வேண்டும். இதை அடுத்து நாம் இப்பொழுது சுக்கிரனை மன்னிக்கவும், இதை அடுத்து மிதுன லக்னம் என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி ஒரு இயற்கை சுபர். எனவே புதன். 4ஆம் பாவகாதிபதியும் புதன் தான். அந்த புதன் நீச்ச ராசியில் இருக்க வேண்டும் என்று சொல்வதால் அது மீனத்தில் இருக்க வேண்டும், 10ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது வளர்பிறை சந்திரன் என்று எடுத்துக்கொண்டால் கடகம் லக்னம், வளர்பிறை சந்திரன் என்பதால் சுபர். 4ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் நீச்ச ராசியில் இருக்க வேண்டும் என்று சொல்வதால் அது கன்னியில் இருக்க வேண்டும். இப்படி நாம் ஒவ்வொரு சுப தன்மை மிகுந்த லக்னங்களுக்கு 4ஆம் பாவகாதிபதி நீச்ச ராசியில் இருந்தால் எந்த விதமான நிலை இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த விதி இந்த சுப கிரகங்களுக்கு அனைத்தும் 4ஆம் பாவகாதிபதி நீச்சத்தில் இருக்கும் பொழுது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பிலேயே பொதுவாக இருப்பதை பார்க்க முடியும். எனவே கேந்திரத்தில் இருக்கலாம் அல்லது கோணத்தில் இருக்கும் என்ற விதமாக இந்த 4ஆம் பாவகாதிபதியின் அமைப்பு என்பது இந்த நீச்ச ராசியில் இருக்கும் பொழுது இருக்கும் என்பதை நீங்கள் தொடர்ந்து சிந்தித்து பார்த்தால் இந்த விதி எப்படி செயல்படுகிறது என்பது புரியும். இப்பொழுது நாம் தனுசு மேலும் உதாரணத்தை பார்த்தால் தனுசு என்பதை பார்ப்போம். தனுசு என்பது லக்னாதிபதி சுபர். எனவே 4ஆம் பாவகாதிபதியும் குரு தான். குரு என்பது மகரத்தில் இருந்தால் 2ஆம் பாவகத்தில் இருக்கும். எனவே இது எப்பொழுதும் இந்த தன்மையை பார்க்கும் பொழுது 6, 8, 12 போன்ற பாவங்கள் பெரும்பாலும் வராது. கேந்திர கோணம் அல்லது நடுநிலை பாவமான 2 என்பதாகவே பெரும்பாலும் வருவதை பார்க்க முடியும். பெரும்பாலும் ஒரு சில நிலையில் மாறுபட்டு இருக்கலாம். எனவே இது முதல் நிபந்தனை. இந்த இரண்டாவது நிபந்தனை, இரண்டாவது வரியை பார்க்கும் பொழுது வாகன காரகனான சுக்கிரன் 12ஆம் பாவகத்தில் இருந்து 4ஆம் பாவகாதிபதி 11ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும். எனவே 4ஆம் பாவகாதிபதி 11இல் இருக்க வேண்டும், சுக்கிரன் 12ஆம் பாவகத்தில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தாலும் எனவே 12இல் சுக்கிரன் என்பது மிக பல விதங்களில் வாழ்க்கையை அனுபவிக்கின்ற அமைப்பு என்பதாக அதை புரிந்து கொள்ளலாம். 4ஆம் பாவகாதிபதிக்கு 11ஆம் இடம் என்று சிந்திக்கும் பொழுது அந்த 4ஆம் பாவகத்தால் லாபம் என்ற விதமாக அதை சிந்திக்கலாம். அப்படி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தன் 12ஆம் வயதில் வாகனங்களால் இன்பம் கிடைக்கும். எனவே மிகவும் குறுகிய வயதிலேயே அவருக்கு வாகனத்தால் இன்பம் என்பதாக புரிந்து கொள்ளலாம். இதை நீங்கள் அப்பாவிடம் கார் இருக்கும், அதில் அந்த ஜாதகர் குழந்தை பயணிப்பார் என்பதாகவும் இதை புரிந்து கொள்ளலாம். அவருக்கு சொந்த வாகனம் என்றால் அவருக்காக அந்த வாகனம் என்பது பயன்படும். ஆனால் மிக குறுகிய வயதிலேயே அவருக்கு வாகனத்தால் நன்மை என்பது கிடைக்கும். இந்த நன்மை என்பதை சற்றே நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த இறுதி வரி என்பது பயன்படும். எனவே இந்த இடத்தில் இந்த வாகனத்தால் அவருக்கு இன்பம் இருக்கும் என்று மட்டுமே புரிந்து கொள்ளலாம். அந்த இன்பம் சில நேரம் துன்பமாகவும் ஆகிவிட வாய்ப்பிருக்கிறது. அதை நாம் இந்த அத்தியாயத்தின் இறுதி வரியை கொண்டு உறுதி செய்ய வேண்டும். எனவே இப்போதைக்கு வாகன சுகம் என்பதாக சொல்வதால் இந்த வாகனத்தால் அவருக்கு பயன் இருக்கும் என்று மட்டும் இதை புரிந்து கொள்வோம். இப்பொழுது ஸ்லோகம் 11இன் 2ஆம் வரியும் 12ஆம் ஸ்லோகம் மற்றும் 13ஆம் ஸ்லோகத்தின் முதல் வரியை இங்கு பார்ப்போம். இந்த அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகங்களில் பராசரர் பொதுவாக வாகனங்கள் என்பதை பற்றி பேசுகிறார் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அந்த வாகனம் என்பது எந்த வயதில் ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதையும் பராசரர் சொல்கிறார். இதில் இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்பது புரிந்தாலும் எனக்கு இந்த வயது என்பதை எப்படி கணக்கிடுகிறார் என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை. எனவே நான் இதை பல்வேறு விதமாக தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறேன். இந்த வயது என்பது எப்படி கணக்கிடப்படுகிறது? எனவே பராசரர் தசாபுக்திகளை பயன்படுத்தவில்லை. இந்த நிலை இருந்தால் இந்த வயது என்பதாக சொல்கிறார். எனவே இந்த வயது என்பதை எப்படி கணக்கிடுகிறார் என்பது இன்னும் எனக்கு புரியவில்லை. என்னுடைய இப்போதைய சிந்தனை இது குருவின் சுழற்சியை வைத்து சொல்லப்படுகிறது. எனவே குரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய சுற்று முடிக்கும் என்பதால்
12 ஆண்டுகளில் குரு மீண்டும் தான் பிறந்த ஜனன இடத்தில் இருக்கும், அதன் அருகில் இருக்கும் என்பதாக இதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இதை குருவின் சுழற்சியை வைத்து பராசரர் இதை சொல்ல வருகிறார் என்பது புரிகிறது. ஆனால் ஏன் அந்த குறிப்பிட்ட ஆண்டு, இப்பொழுது துவாதச வருஷரே என்பதாக சென்ற ஸ்லோகத்தில் சொல்கின்றார். எனவே துவாதச என்றால் மீண்டும் குரு தன்னுடைய பிறந்த இடத்தை, அந்த பிறந்த ராசியை நோக்கி வருகின்ற நேரத்தில் என்பதாக புரிந்து கொள்ளலாம். குரு என்பது தன்னுடைய பிறந்த நிலையில் இருக்கின்ற, இப்பொழுது குரு கடகத்தில் இருக்கிறது என்றால் மீண்டும் கடகத்தை நோக்கி நுழைகின்ற நேரத்தில் 12ஆம் வயது என்பதாக வரும். இப்பொழுது குரு ஒருவருடைய ஜாதகத்தில் மகரத்தில் இருக்கிறது என்றாலும் 12ஆம் வயதில் மீண்டும் மகரத்தை நோக்கி கோச்சார நிலையில் வரும் என்பதாக அந்த 12 என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களில் 32ஆம் வயது என்பதாக சொல்கிறார். எனவே 24 வயது முடிந்து 8 என்பதாக வரும் 32 என்று வருவதற்கு. எனவே தன்னுடைய பிறந்த நிலையில் இருந்து 9வது ராசியில் நுழைகின்ற, திரிகோணத்தில் நுழைகின்ற நேரம் என்பதாக அதை புரிந்து கொள்ள முடியும். அதே போல 42 என்று பார்த்தாலும் 36 முடிந்து 5வது ராசியில் மீண்டும் 9வது ராசியில் நுழைகின்ற நேரம் என்பதாக புரிந்து கொள்ள. எனவே பிறந்த நிலையிலிருந்து 1, 5, 9 என்ற நிலையில் பெரும்பாலும் வருவதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஏன் அந்த வயது, ஏன் அந்த இத்தனை சுற்றுகளுக்கு பிறகு என்ற விளக்கம் என்பது எனக்கு இன்னும் புரியவில்லை. உங்களுக்கு ஏதேனும் இது பற்றிய கருத்துக்கள் தெரிந்தால் ஸ்டார் அகாடமியிலோ அல்லது யூடியூப்ல தெரிவிங்கள், நானும் இது பற்றி கற்றுக்கொள்ள முடியும். வாருங்கள் ஸ்லோகத்திற்குள் செல்வோம். வாகனே சூரிய சம்யுக்தே ஸ்வோச்சே தத் பாவநாயகே சுக்ரேண சம்யுக்தே வர்ஷே द्वात्रिंशे वाहनं भवेत् कर्मेशेन युते बन्धुनाथे तुंगांस संयुते द्विसत्वारिंशके वर्षे नरो वाहनवाक् भवेत् என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. வாகனே, இது வாகனம் என்பதாக பொருள் கொண்டாலும் இந்த இடத்தில் அது பாவகத்தை குறிக்கின்ற சொல்லாக வருவதால் 4ஆம் பாவகத்தில் என்பதாக, எனவே வாகனத்தை குறிக்கின்ற 4ஆம் பாவகத்தில் சூரிய சம்யுக்தே, சூரியன் இருந்து சேர்ந்திருந்து ஸ்வ உச்சே, தன் உச்ச ராசியில் தத் பாவநாயகே, அந்த 4ஆம் பாவகாதிபதி. எனவே 4ஆம் பாவத்தில் சூரியன் இருக்க வேண்டும். 4ஆம் பாவகாதிபதி, அந்த 4ஆம் பாவகாதிபதி சுக்ரேன சம்யுக்தே, சுக்கிரனுடன் சேர்ந்திருக்க. 4இல் சூரியன் இருந்து 4ஆம் பாவகாதிபதி தன் உச்ச ராசியில் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்க. வர்ஷே த்வாத்ரிம்ஷே, த்வாத்ரிம்ஷே என்பதால் த்ரிம்ச என்பது 30ஐ குறிக்கும், துவா என்பது 2ஐ குறிக்கும். எனவே இது 32ஆம் வயதில் வாகனம் பவேத், வாகனம் கிடைக்கும். கர்ம ஈஷேன யுதே, 10ஆம் பாவகாதிபதியுடன் சேர்ந்து, கர்ம ஈஷ என்பதால் 10ஆம் பாவகாதிபதியுடன் யுத சேர்ந்து, பந்து நாத்தே, பந்து என்பது 4ஆம் பாவத்தை குறிக்கும், நாத என்பது அதிபதி, எனவே 4ஆம் பாவகாதிபதி. துங்க அம்ச சம்யுதே, அந்த 4ஆம் பாவகாதிபதி தன் உச்ச அம்சத்தில் இருந்தால், துங்க அம்சம் என்பதால் அது உச்ச அம்சம் என்பதாக புரிந்து கொள்ளலாம். த்வி சத்வாரிம்ஷகே வருஷே, த்வி என்பது 2, சத்வாரிம் என்பது 40 என்பதை குறிக்கும். எனவே 42ஆம் வயதில் நரோ, அந்த ஜாதகருக்கு வாகன பாக் பவேத், வாகன யோகம் என்பது அமையும் என்பதாக இந்த ஸ்லோகங்களின் சொற்களின் பொருள் இருக்கிறது. எனவே இந்த முதல் ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்றால், 4ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்க வேண்டும், 4ஆம் பாவகாதிபதி தன் உச்ச ராசியில் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதாக இதை புரிந்து கொள்ளலாம். இப்போது எடுத்துக்காட்டாக நாம் மேஷ லக்னம் என்று எடுத்துக்கொண்டால், 4ஆம் பாவகமான கடகத்தில் சூரியன் இருக்க வேண்டும். அந்த 4ஆம் பாவகாதிபதியான சந்திரன் தன் உச்சராசியான ரிஷபத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்க வேண்டும். வேறொரு எடுத்துக்காட்டு என்று சிந்திக்கும் பொழுது, இப்பொழுது துலா லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். துலா லக்னத்தில் சூரியன் இருக்க வேண்டும். லக்னத்தில் சூரியன், அந்த லக்னத்திற்கு 4ஆம் பாவகாதிபதியான குரு தன் உச்ச ராசியான கடகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்க வேண்டும்.
எனவே கடகத்தில் குரு சுக்கிரன், நான்காம் பாவ லக்னத்தில் சூரியன் என்று இருந்தால், தனுசு லக்னத்தில் சூரியன் என்று இருந்தால் இந்த 32ஆம் வயதில் அவருக்கு சொந்த வாகனம் அமையும். ஒரு சிலர் மீண்டும் எடுத்துக்காட்டு என்பதை கேட்பதால் மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டு என்று சிந்தித்தால், இப்பொழுது துலா லக்னம் என்று சிந்தித்தால் 4ஆம் பாவகாதிபதி சனி, அந்த 4ஆம் பாவகாதிபதி சனி என்பதால் அந்த மகர ராசியில் சூரியன் இருக்க வேண்டும். அந்த 4ஆம் பாவகாதிபதி சனி தன் உச்ச ராசியான துலாத்தில் இருக்க வேண்டும், அங்கு சுக்கிரனும் இருக்க வேண்டும் என்பதாக இந்த முதல் ஸ்லோகம் சொல்கிறது. அப்படி இருந்தால் 32ஆம் வயதில் அவருக்கு சொந்த வாகனம் அமையும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதனை அடுத்து 10ஆம் பாவகாதிபதியுடன் சேர்ந்திருக்கின்ற 4ஆம் பாவகாதிபதி. எனவே பராசரர், ஜெய்மினி என்ற இருவரும் இந்த 1, 7ஆம் பாவகங்களை அதே போல ஒரு அமைப்பில் கருதுகிறார்கள். முக்கியமாக ஜெய்மினி மகரிஷி எந்த ஒரு பாவத்திற்கும் 7ஆம் பாவகம் இந்த பாவகத்தை போலவே செயல்படும், அதனுடைய எதிர் பாவகம் என்ற முறையில் இரண்டும் ஒன்றே என்ற பொருளில் இப்பொழுது நாம் சரதசை போன்ற திசைகளை பார்க்கும் பொழுதும் லக்னத்தில் துவங்கும் அல்லது 7ஆம் பாவகத்தில் துவங்கும் என்பதாக இதை பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பார்க்க முடியும். எனவே 4க்கு எதிர் பாவகமான 10ஆம் பாவகம் 4ஆம் பாவகத்திற்கான ஒரு திறப்பு, ஒரு ஓப்பனிங். திரு நாகராஜன் ராமசாமி ஐயா இதை ஒரு துவார என்ற சமஸ்கிருத சொல்லின் மூலம் சொல்வார். எனவே இது ஒரு ஓப்பனிங், ஒரு திறப்பு, அது போகின்ற வழி வருகின்ற வழி என்பதாக இருக்கலாம் என்று நாம் சொல்லியிருந்தேன். எனவே 4-10 தொடர்பு என்பது முக்கியமான ஒரு தொடர்பு. எனவே 10ஆம் பாவகாதிபதியுடன் சேர்ந்திருக்கின்ற 4ஆம் பாவகாதிபதி, இது முதல் நிலை. இரண்டாவது விதி என்றால் அந்த 4ஆம் பாவகாதிபதி தன்னுடைய உச்ச அம்சத்தில் இருக்க வேண்டும். அந்த 4ஆம் பாவகாதிபதி யாராக இருந்தாலும் அது தன்னுடைய உச்ச அம்சத்தில் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. பொதுவாக இதை புரிந்து கொள்பவர்கள் உச்ச நவாம்சம் என்பதாக இதை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் நான் இது வாகனங்கள் பற்றிய புரிதல் என்பதால் நவாம்சத்துடன் சேர்ந்து சதுர்த்தாம்சம் மற்றும் சோடசாம்சம் என்பதையும் பார்க்க வேண்டும். எனவே சோடசாம்சத்தில் இந்த 4ஆம் பாவகாதிபதி உச்சத்தில் இருந்து ராசியில் 4ஆம் பாவகாதிபதியும் 10ஆம் பாவகாதிபதியும் சேர்ந்திருந்தாலும் இந்த பலன் இருக்கும் என்பது என்னுடைய புரிதல். நீங்கள் நவாம்சத்தை மட்டுமே பார்க்க போகிறீர்கள் என்றால் அது உங்களுடைய கருத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். அப்படி இருந்தால் 42வது வயதில் ஜாதகருக்கு வாகன யோகம் என்பது அமையும் என்று இந்த 2 ஸ்லோகங்களும் சொல்கின்றன. தொடர்ந்து ஸ்லோகம் 13 இறுதி வரையும் ஸ்லோகம் 14ஐயும் இங்கு பார்ப்போம். இதுவே இந்த அத்தியாயத்தின் இறுதி ஸ்லோகமாகவும், ஸ்லோகம் 14 தான் இறுதி ஸ்லோகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம். லாபேஷே சுக ராசிஸ்தே சுகேஸ்தே லாப சம்யுதே द्वादश वत्सरे प्राप्ते जातो वाहन भाग भवेत् शुभम शुभत्वे पावस्य पावत्वे फलम अन्यथा. லாப ஈஷே 11ஆம் அதிபதி, சுக ராசிஸ்தே 4ஆம் ராசியில் இருக்க, சுக ஈஷே, சுக ஈஷ என்பதால் சுக என்பது 4ஆம் பாவத்தை குறிக்கிறது. எனவே சுக அதிபதி 4ஆம் பாவகாதிபதி லாப சம்யுதே 11ஆம் பாவகத்தில் இருந்தால், எனவே இது 4-11 பரிவர்த்தனை என்பதை பொதுவாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் சரியான பாவகத்தில் இருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை. எனவே இந்த ராசி பரிவர்த்தனை என்பதை இங்கு பேசுகிறார். எனவே 11ஆம் அதிபதி 4இல் இருக்க வேண்டும், 4ஆம் பாவகாதிபதி 11இல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் துவாதச வத்சரே, துவாதச 12 என்ற பொருள் வரும். வத்சர வயதில், பிராப்தோ ஜாதோ ஜாதகருக்கு கிடைக்கும், வாகன பாக் வாகன யோகம் என்பது கிடைக்கும். எனவே 4-11ஆம் அதிபதிகள் ராசியில் மாறி இருக்க அவருக்கு 12ஆம் வயதிலேயே வாகன யோகம் கிடைக்கும். எனவே 12ஆம் வயதில் வாகன யோகம் கிடைக்க 2 விதமான விதிகள் சொல்லப்படுகின்றது. இதுவே இந்த இறுதி வரி என்பதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த காரகங்களை வைத்து பார்க்கும் பொழுதும் அதை ஒரு முக்கியமான அமைப்பாக சிந்திக்க வேண்டும் என்பதாக சொல்லியிருந்தேன். எனவே அந்த இறுதி வரியை சற்றே பார்ப்போம். சுபம் சுபத்வே பாபஸ்ய பாபத்வே ஃபலம் அந்யதா என்பதாக அந்த இறுதி வரி சொல்கிறது. சுபம் சுபத்வே,
நல்ல பலன்கள் சுபம். சுபத்வே அந்த 4ஆம் அதிபதிக்கு சுபர் தொடர்பு பெற சுபத்துவம் என்ற சொல் இங்கு மீண்டும் பயன்படுகிறது. எனவே 4ஆம் அதிபதிக்கு அல்லது அந்த பாவகத்திற்கு சுபர் தொடர்பு என்பது இருக்க நல்ல பலன்கள் இருக்கும். பாவஸ்ய பாவத்வே பாவர்களின் பாவத் தொடர்பு பெற பலம் அந்நியதா பலன் வேறுபட்டு அமையும் என்பதாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இந்த ஸ்லோகத்தின் இறுதி வரி என்பது இந்த அத்தியாயம் முழுமைக்குமே பயன்படும் என்பது என்னுடைய புரிதல். எனவே இந்த மேலே உள்ள அந்த ஒரு சில ஸ்லோகங்கள் வாகனங்கள் பற்றிய ஸ்லோகங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்பதாக பலரும் சிந்திக்கிறார்கள். ஆனாலும் இது ஒரு பொதுவான புரிதல். சுபர்களின் தொடர்பு நன்மையை தரும், பாவர்களின் தொடர்பு தீமையை தரும் என்று இந்த பொதுவான ஒரு விளக்கம் என்பதால் இது இந்த ஸ்லோகம் இந்த அத்தியாயம் முழுமைக்கும் இந்த ஸ்லோகத்தை இந்த இறுதி வரியை புரிந்து கொள்ளலாம் என்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். எனவே இந்த முதல் ஸ்லோகம் என்பது 4-11 பரிவர்த்தனை இருந்தால் 11ஆம் வயதிலேயே 12ஆம் வயதிலேயே அவருக்கு இந்த வாகன யோகம் என்பது அமையும். அதே போல சுபர்களின் தொடர்பு இந்த 4ஆம் பாவகாதிபதி மற்றும் பாவகத்திற்கு இருக்க நற்பலன்கள் அமையும். இந்த அதிபதி மற்றும் பாவகத்திற்கு பாவர்களின் தொடர்பு அதிகம் வர தீமை இருக்கும் என்பதாக இந்த ஸ்லோகங்கள் சொல்லி இந்த அத்தியாயத்தை பராசரர் நிறைவு செய்கிறார். இதில் முக்கியமாக அந்த கிரகங்களின் நிலை என்பதும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆட்சி, உச்சம், கேந்திர திரிகோணம் போன்ற பல்வேறு விதிகளுடன் இந்த சுபம், சுபத்துவம், பாவம், பாவத்துவம் என்பதையும் நாம் இங்கு பயன்படுத்த வேண்டும். எனவேதான் இது நேரடியாக இந்த விதி இப்படி இருந்தால் இந்த பலன் என்று புரிந்து கொள்ளாமல் இது போன்ற பல்வேறு தன்மைகளையும் பார்த்து ஆராய்ந்து அதன் பிறகே பலன் என்பதை நோக்கி நாம் நகர வேண்டும் என்று இந்த விளக்கும் இந்த பராசரர் விளக்குவதாகவே நான் இந்த இறுதி வரியை புரிந்து கொள்கிறேன். எனவே இதையும் அந்த சுபம், சுபத்துவம், பாவம், பாவத்துவம் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி பராசரர் இந்த 4ஆம் பாவகத்தை நிறைவு செய்கிறார். இத்துடன் நாம் இந்த 4ஆம் பாவக பலன்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வோம். இந்த முழுமையாக இந்த கடந்த 3 பதிவுகளில் நாம் பார்த்த செய்திகளை அசைப்போடும் பொழுது பராசரர் இந்த 4ஆம் பாவகம் அதனுடைய அதிபதி என்பது கேந்திர கோணங்களில் இருப்பது சிறப்பு. அதே இடத்தில் 4ஆம் பாவத்தில் ஆட்சியாக இருப்பது சிறப்பு. லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து அதே இடத்தில் இருப்பது சிறப்பு. அதே போல 7ஆம் பாவக அதிபதிக்கும் 4ஆம் பாவக அதிபதிக்கும் உள்ள தொடர்பு சிறப்பு. அதுபோல 4ஆம் பாவக அதிபதிக்கும் 10ஆம் பாவக அதிபதிக்கும் உள்ள தொடர்பு சிறப்பு என்பதாக இந்த அதிபதிகளின் தொடர்பு என்பதை பராசரர் பேசியிருந்தார். அதே போல இந்த 4ஆம் பாவக அதிபதி உச்சம், ஆட்சி, நட்பு, மூல திரிகோணம், கேந்திர திரிகோணங்கள், அதே போல 3ஆம் பாவகத்தில் இருந்தால் ஒருவேளை நட்பு நிலையில் இருத்தல் போன்று பல்வேறு நிலைகள் முக்கியமானவை. அதே போல 4ஆம் பாவக அதிபதி 5ஆம் பாவகத்தில் இருப்பது ஒரு யோகமான அமைப்பு என்பதையும் பராசரர் சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான காரகர்களை நமக்கு அறிமுகம் செய்தார். எனவே நாம் பொதுவாக சந்திரனை மட்டும் வைத்து 4ஆம் பாவகத்தை ஆராய முடியாது. ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரகம் என்பதாக கிட்டத்தட்ட செவ்வாய் மற்றும் கேது என்ற 2ஐ தவிர மற்ற அனைத்து கிரகங்களையும் பட்டியலிட்டு எந்த விதமான தன்மைக்கு அதை பார்க்க வேண்டும் என்பதை சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து வாகன யோகம் என்பது எந்த வயதில் அமையும் என்று சொல்வதற்கும் பல்வேறு விதிகளை பராசரர் நமக்கு பட்டியலிட்டு காட்டியிருந்தார். எனவே இது போன்ற ஒரு புரிதல் இருந்து நாம் இந்த ஜாதகங்களை ஆராயும் பொழுது இந்த 4ஆம் பாவகம் பற்றிய புரிதல் என்பது மேம்படும் என்று நான் கருதுகிறேன். இதில் முக்கியமாக அந்த இறுதி வரி என்பது எனவே சுபர்களின் தொடர்பு நன்மையையும் பாவர்களின் தொடர்பு தீமையையும் தரும் இந்த 4ஆம் பாவகத்திற்கு என்பதையும் நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் இன்றியமையாதது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அடுத்த பதிவிலிருந்து நாம் 5ஆம் பாவக பலன்கள் என்பதை தேடப் போகிறோம். வாருங்கள், அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்.
என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திரம் என்ற மிகவும் முக்கியமான ஒரு மூல நூலை கற்கின்ற இந்த முயற்சியில் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருவதற்கு மிக்க நன்றி. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.